கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நேரம் இல்லாத காரணத்தினால் நேரடியாகவும் சீக்கிரமாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து சென்று இன்றைக்கு செய்தி முடிவின் நேரத்திலே மறுக்காமல் தாமதம் இல்லாமல் எல்லாருக்கும் தனித்தனியாய் ஜெபிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். அதற்கு முன்பாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனம். அந்த 31 அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததினால் ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாரத்திலிருந்து மட்டுமே தேவ செய்திகளை நாம் கொடுத்து வருகிறோம், வசனங்களை எடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போதும் தேவனுடைய செய்திக்காக அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 32வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் வாசிக்கிறேன், கவனமாய் கவனியுங்கள். எரேமியா 31:32. நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு என் உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எரேமியா 31:32 வாசிக்கும் போது அங்கு ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நூதனமான ஒரு பெயரை, அதாவது ஆண்டவர் தனக்கு தானே ஒரு பெயரை சூட்டிக் கொள்ளுகிறதை அல்லது அறிவித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆண்டவருக்கு சூட்டப்படுகிறதும் அறிவிக்கப்படுகிறதுமான அந்த நூதன நாமம் என்கிற நூதன பெயர் என்னன்னா நாயகர் என்று பார்க்கிறோம். நாயகர். இன்றைக்கு நாம் நாயகரை குறித்து பார்க்க போகிறோம். வேதாகமத்திலே 3 பேரை பார்க்கலாம். 1 நாயகர், 2வது நாயகன், 3வது நாயகி. அதை தவிர கர்த்தர் அல்லவே வேறு சில நாயகரை குறித்து கூட நாம் பார்க்கலாம். நாயகர், நாயகி, ஓசதுர் நாயகன், 3 விதமான ஒரே பெயரிலே 3 கூட்டத்தாரை நாம் பார்க்கலாம். இதிலே இன்றைக்கு நாயகர் என்கிற அந்த நாயகர் மற்றும் நாயகன் 2 இணைத்து நாயகனையும் நாயகரையும் குறித்து இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமான தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறேன். தேவனுடைய வருகை தாமதித்து என் ஜீவ காலம் கர்த்தர் அதிகரித்தால் நாளைக்கு நாயகிகளை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வசனத்திலே பார்க்கிறோம் நாயகர் என்று சொல்லு. இந்த நாயகர் அல்லது நாயகன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த நாயகன் என்ற வார்த்தை யாருக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 11 அதிகாரம் 26வது வசனம். 2 சாமுவேல் 11:26வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தன் புருஷனாகிய உரியா செத்தான் என்று அவன் மனைவி கேள்விப்பட்ட போது அவள் தன் நாயகனுக்காக இலவு கொண்டாடினாள். இங்கு நாயகன் என்பது யாரை குறிக்கிறது சொன்னால் புருஷனை குறிக்கிறது அல்லது கணவனை குறிக்கிறது. நாயகன் என்று சொன்னால் புருஷன் அல்லது கணவன் என்று பெயர். அப்போ ஒரு ஆம்பளைக்கு நாயகன் என்று வைக்கப்படுகிற திருமணமான ஒரு புருஷனுக்கு வைக்கப்பட்ட நாயகன் என்ற பெயரை ஆண்டவர் தனக்கு நாயகர் என்று வைத்துக் கொள்ளுகிறாரே, இது சால சிறந்ததா, இது பொருத்தமா என்று கேட்டால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படை சத்தியத்தின்படி ஆண்களாகிய நாம் மட்டும் நாயகன்கள் கிடையாது. நம்முடைய தேவனும் ஒரு வகையிலே அவர் நாயகர் தான்.
ஏனென்று சொன்னா, நீங்க ஆதியாகமத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் சத்தியத்தை வேறு விதத்திலே வேறு தலையங்கத்திலே படிக்கலாம். ஆனா 66வது புஸ்தகமாகிய கடைசி புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு திருமண பந்த உறவை பார்க்கிறோம். அந்த அந்த திருமண பந்த உறவுக்கு பெயர் நித்திய விவாகம் என்று பெயர். அந்த நித்திய விவாகத்திலே இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும், அதாவது நாயகராகவும், கற்புள்ள சபைகள் மணவாட்டியாகவும் அறிவிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு, திருமணமான புருஷனுக்கு நாயகன் என்று பெயர் இருக்கிறது. அதே பெயரை ஆண்டவருக்கு நாயகர் என்று வேதம் சொல்லுது என்று சொன்னால், அவரும் நம்முடைய மணவாளன் தான். ஒரு காலம் வரும்போது அவருடைய கற்புள்ள சபை, நல்ல ரட்சிக்கப்பட்ட சபை, சத்தியத்தின்படி கட்டப்பட்ட சபை, அந்த சபையில் இருக்கிற மக்களை அவர் தன்னோடு கூட ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார். அப்படி அழைத்து செல்லும் போது அந்த சபையானது மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. கடந்து போகட்டும். அப்போ நாயகன் அல்லது நாயகர் என்று சொன்னால் அது நல்ல முதிர்ச்சியுள்ள மனுஷனுக்கும் திருமணமான விவாக புருஷனுக்கும் இணையாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்ப நான் சொன்னேன், நாயகன் என்று சொன்னால் புருஷன் அல்லது கணவன் என்று சொன்னேன். சரி, அந்த கடைசி எழுத்து இன் என்கிற எழுத்தை எடுத்துட்டு இர் என்கிற எழுத்தை போட்டா, அதாவது நாயகர் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தினா, இந்த நாயகர் என்பது எதை குறிக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 54:5 வாசிக்கிறேன். உன் சிருஷ்டிகர் உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார், கர்த்தர் நல்லவே. இப்போ இங்க பார்க்கிறோம் நாயகர் என்று சொன்னா, அந்த ஏசாயா 54:5 சொல்கிறது நாயகர் என்றால் கர்த்தர் என்று அர்த்தம். கர்த்தர், அந்த கர்த்தருக்கு பேர் தான் நாயகர். இதுல என்ன தெரிகிறது? நம்முடைய தேவன் நமக்கு நல்ல ஒரு நாயகராய், கர்த்தர் நல்லவே, அவர் நமக்கு ஏற்ற ஒரு மணவாளனாய், அவர் நம்மை கண்காணிக்கிறவரும் விசாரிக்கிறவருமாய் காணப்படுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாட்களில் அநேகர் இயேசுவை இயேசுவாகவே பார்க்கிறார்கள். குழந்தை இயேசுவை குழந்தை இயேசுவாகவே பார்க்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, அப்புறம் கர்த்தரை கர்த்தராகவே பார்க்கிறார்கள். பிதாவை பிதாவாகவே பார்க்கிறார்கள். நல்லது. ஆனால் கர்த்தர் எல்லா காலத்திலும் கர்த்தராகவே இருந்து விடவில்லை. ஒரு இடத்திலே அவர் கர்த்தாதி கர்த்தராக மாறுகிறார், மற்ற இடத்திலே நல்ல ஆண்டவராய் மாறுகிறார், அப்புறம் சில இடத்திலே நல்ல தேவனாய் மாறுகிறார். அதே போல நம்முடைய ஆண்டவரை அவர் சொல்கிறோம் நாயகர் என்று மாத்திரமல்லாமல் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் என்பதையும் நாம் நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப நாயகன் என்று சொன்னால் அது புருஷனை குறிக்கிறது, நாயகர் என்று சொன்னால் அது கர்த்தரை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த நாயகன்களில் பலவிதமான நாயகன்கள் உண்டு. அந்த பலவிதமான நாயகன்களில் முதலாவது ஒரு நாயகனை குறித்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து, தன் இளவயதின் நாயகன்,
இங்கு முதலாவது ஒரு நாயகனை பார்க்கிறோம். இந்த நாயகன் எப்படிப்பட்ட நாயகனாய் இருக்கிறான் என்று சொன்னால், நல்ல இள வயதின் நாயகனாய் அந்த மனுஷன் காணப்படுகிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ அந்த இள வயதின் நாயகன் என்றால் யார்? அந்த இளவயதின் நாயகன் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 5:18. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. இங்கு இள வயதின் நாயகன் என்று சொன்னால், அந்த நாயகன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? புதிதாய் விவாகம் பண்ணின, புதிதாய் திருமணம் பண்ணின, மனைவிக்கு ஏற்ற புருஷனாய் மாறின, நல்ல கணவன் என்கிற அந்தஸ்தை அடைந்த மனுஷனை குறிக்கிறது. அவன்தான் இள வயதின் நாயகன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அதே சமயத்துல இந்த இள வயதின் நாயகனை குறித்து மற்ற சில பயங்கரமான சத்தியமும் இருக்கு. என்ன சத்தியம் இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 25:7 வாசிக்கிறேன். என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். இப்போ ஒரு இள வயது நாயகன் என்று சொன்னா, அவன் நல்ல குடும்பம் நடத்துகிறவனாய் இருக்க வேண்டும், குடும்பத்தை பராமரிக்கிறவனாய் இருக்க வேண்டும், திருமணம் செய்த மனைவியை நேசித்து அவளுக்கு வேண்டிய பங்காற்றுதலை செய்ய வேண்டும். ஆனால் இங்கு ஒரு இள வயதின் நாயகனை பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? சங்கீதம் 25:7 சொல்லுகிறது, பாவங்களினாலும் மீறுதல்களினாலும் நிறைந்த நாயகன். அப்போ நாயகன்களில் முதல் நாயகன் இள வயதின் நாயகன். அந்த இள வயதின் நாயகன் எப்படி இருக்கிறான்? ஒன்று, பாவத்தில் நிறைந்திருக்கிறான். இரண்டாவது, மீறுதலில் நிறைந்திருக்கிறான். பாவம் என்பது என்ன? மீறுதல் என்பது என்ன? பாவம் என்பது தானாகவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எந்த அனுமதியும் இல்லாமல் தானாக நுழைவதற்கு பேர்தான் பாவம். நீங்க பஸ்ல போயிட்டே இருக்கீங்க, இல்லாட்டி கார்ல போயிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துல கார் பிரேக் ஆகி நிக்குது. அப்போ ரைட் லெப்ட் சைடு உங்க கண்ணு தானா போகும். பார்த்தீங்கன்னா அங்க சுவற்றிலே வால் போஸ்ட் ஒட்டி இருக்குது. அது சினிமா படத்துடைய வால் போஸ்ட். அதுல அரை குறை ஆடைகளோடு ஆணும் பெண்ணும் நிற்கிறது இருக்கிறது. கர்த்தர் நல்லவே. இன்னொரு இடத்துல பக்கத்துல பார்த்தா வேறொரு வால் போஸ்ட். அதுல சில தீவிரமான வார்த்தைகளை போட்டு பயங்கர ஆயுதங்களை படமா போட்டு வால் போஸ்ட் வச்சுக்கணும். இப்ப நல்லா கவனிக்கணும். நீங்க அதை பார்க்கணும், அதை படிக்கணும், அதுபடி நடக்கணும் என்று நீங்க நினைக்கல. ஆனா நீங்க விரும்பாவிட்டாலும் எதிர்பாரா விதத்துல இந்த போஸ்டர்களை பார்க்க வேண்டும். அதே போலதான் பாவம் என்பது பல நேரத்துல தன்னையும் அறியாமல் மனிதர்களுக்குள் நுழைவதற்கு பேர்தான் பாவம். அது இயற்கையாகவே வரும், செயற்கையாகவே வரும். அல்லது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை அறியாமல் பல பாவங்கள் நமக்குள் நுழையும். ஆனால் இங்கு இளைய வயதின் நாயகனை பார்க்கும் போது அவன் இரண்டாவது எதில் கட்டப்பட்டிருக்கிற மீறுதலிதான். இந்த மீறுதல் தான் பாருங்க பாவத்தை விட கொடுமையானது. பாவத்துக்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு தண்டனை என்று சொன்னா, மீறுதலுக்கு 7 மடங்கு தண்டனை கிடைக்கும். இந்த மீறுதலுக்கு 7 மடங்கு தண்டனை யாருக்கு கிடைச்சது? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவங்க 3 பேர் தான் மீறுதலுக்கு காரணமானவர்கள். அங்கு தம்புரு வாசிக்கும் போது, கிண்ணறம் வாசிக்கும் போது, இசைக்கருவி வாசிக்கும் போது, வீணை வாசிக்கும் போது, மந்திரிகளும் பிரபுக்களும் ஜனங்களும் எல்லா தாள விழுந்து பணியும் போது
இவர்களும் விழுந்து பணிய வேண்டும். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விழுந்து பணியல, அவங்க நிமிர்ந்து நின்றார்கள். அது ராஜாவின் பிரமாணத்தை மீறினதாக, தேவ பிரமாசம் ராஜாவின் கட்டளையை மீறினதாக வந்தது. அதனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 7 மடங்கு சூடு ஏற்றப்பட்ட அக்கினி ஜுவாலை. இப்போ நல்ல கவனிங்க, நாயகன்களில் முதலாவது நாயகன், ஒரு நாயகனை பார்க்கிறோம். அவனுக்கு பேர் இளவயதின் நாயகன். இவன் நல்ல மனைவியோடும் நல்ல பிள்ளைகளோடும் நல்ல குடும்பத்தோடும் நல்ல சாட்சியோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் உள்ளே முதலாவது என்ன நுழைந்தது? பாவம். பாவம் வந்த உடனே மீறுது. இந்த பாவம் நேராய் போய் ஆவியை கரைப்படுத்தும். மீறுதலோ ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தும். பாவம் சரீரத்துக்குரியது கிடையாது, அக்கிரமம் சரீரத்துக்குரியது கிடையாது. பாவம் நேர ஆவியை கரைப்படுத்து. அடுத்து அக்கிரமம் வரும்போது அது ஆத்துமாவை கரைப்படுத்து. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த கடைசி காலத்துல நிறைய வாலிபர்கள் ஆண்டவருக்குள் வருவதோ அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவதோ கிடையாது. ஒரு காலத்துல வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்புறம் சொத்துறோம், பெண்கள் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி என்கிறதான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல மாரநாதா சபையிலே கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். அங்கு தேவனுடைய செய்திகளை கொடுத்து நல்ல சத்தியத்தை நடத்தி கொண்டது. மறுநாள் பகல் கூட்டம். அந்த பகல் கூட்டத்தில் ஜனங்கள் அபிஷேகம் பெறுவதற்காகவும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்காகவும் அந்த விசேஷித்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ அந்த மறுநாள் பகல் கூட்டத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்வது எப்படி, வைராக்கியமாய் இருப்பது எப்படி என்கிறது நன்றாய் போதித்து கடைசி எல்லாருக்கும் ஜெபித்து அபிஷேகத்தை கட்டவிழ்த்த போது நிறைய பேர் அபிஷேகிக்கப்பட்டார்கள். நிறைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். கூட்டம் முடிந்தது. பகல் 2 மணிக்கு முடிய வேண்டிய கூட்டம் 3:30 4 மணிக்கு முடிந்தது. மீண்டும் மாலை கூட்டத்துக்கு உடனே எல்லாம் வேகமாய் கலைந்து போனார்கள். அன்றைக்கு மாலை வாலிப பிள்ளை ஒருத்தி என்ன பண்ணிட்டா, போய் எல்லாத்தையும் தகவலை சொல்லி அதை சொல்லி கிட்டத்தட்ட 15 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்துட்டான். அன்றைக்கு பார்த்தாக்கா அன்னைக்கு மாலை கூட்டத்திலே அந்த சபையை சார்ந்த அந்த பெண் பிள்ளை அவளை சுற்றி 15 பெண் பிள்ளைகள் புதிதாய் உட்கார்ந்து இருக்கிறான். கர்த்தர் நல்லவே. அப்போ அன்றைக்கு மாலையில ஒரு சாட்சி வேலை கொடுக்கும் போது இந்த வாலிப பிள்ளை எழும்பி சொன்னால், இன்னைக்கு பகலிலே கர்த்தர் என்னை தொட்டார், என்னோடு வார்த்தை இடைப்பட்டது, நான் அபிஷேகிக்கப்பட்டேன். அந்த அபிஷேகப்பட்ட உடனே என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. நான் போய் எல்லாருக்கும் சொன்னேன், இப்ப என்னோடு கூட 15 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார் என்று அவர் சாட்சி சொன்னார். இப்ப நல்லா கவனிக்கணும். ஒரு காலத்துல வாலிப பிள்ளைகளும் வாலிப பையன்களும் இப்படிதான் இருந்தார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்துல நாயகனாய் இருக்க வேண்டியவர்கள், நாயகர்களாய் ஜீவிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு முதலாவது பாவத்துக்கும் 2வது மீறுதலுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அந்த மீறுதல் என்பது என்ன? முதலாவது கூட தன்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய வார்த்தையை மீறுவது. 2வது தன்னைக்கு சத்தியத்துக்குள் நடத்தின ஊழியக்கார வார்த்தைகளை மீறுவது. 3வது எப்போதும் தலையிலே குட்டுகிற தன் குடும்பத்தினரை கர்த்தர் அவர்களுடைய வார்த்தையை மீறுவது. அந்த மீறுதல் என்பது ஒரு பக்கத்துல தைரியத்தை குறிக்கலாம், ஆனா மறுபக்கத்துல அது அவர்கள் ஆத்மாவையே பாதிக்குது. அப்போ இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளையே, அந்த நாயகருக்கு ஏற்ற ஒரு நாயகியாக அல்லது அந்த நாயகன் என்று சொல்லப்பட்ட நல்ல குடும்பத்தின் நாயகனாக இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்க. நாயகன் என்று சொன்னா அதுல பல நாயகன் உண்டு. அதில் முதலாவது இளவயதின் நாயகன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு மீறுதல் என்கிற தண்டனை வந்தது. 7 மடங்கு அக்கினி சூளை வந்தது. ஆனால் அவர்கள் மீறினது என்பது பாவம் செய்வதற்காக மீறுதலுக்கு இடம் கொடாமல் பாவத்தையும் சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து
தேவனுக்காக சட்டத்தை மீறினார்கள். அதனால் அந்த 3 பேரும் எரிகிற அக்கினி ஜூளைக்கும் தண்டிக்கிற ராஜாவின் கைக்கும் தப்புவிக்கப்பட்டார்கள். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அல்லது சத்தியத்து நிமித்தம் உங்களுக்கு மீறுதலோ அல்லது தண்டனையோ வரும் என்று சொன்னா, அது எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் தப்புவிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தருடைய நாமமாக இள வயது, இந்த இளவயதின் ஜீவியத்திலே நம்முடைய வாழ்க்கை சொல்கிறோம் மிகுந்த தேவனுக்கு ஏற்றதாய் காணப்பட வேண்டும். அதை ஆண்டவர் சொல்கிறோம் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதாக. இப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். அடுத்ததாக இன்னொரு நாயகனை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். அந்த நாயகனை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இவர் நாயகன் என்று சொல்லப்படாதபடி நாயகர் என்றுதான் சொல்லப்பட வேண்டும். அந்த நாயகர் யார் தெரியுமா? அவரை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. நாம் இன்றைக்கு செய்திக்கு எடுத்த தலையங்க வாக்கியம் எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 32வது வசனம். வாசிக்கிறேன், கவனிங்கள். 2வது நாயகரை குறித்து, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்தில் அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். இங்கு 2வது ஒரு நாயகரை பார்க்கிறோம். இந்த நாயகரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த நாயகருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம் இருக்குது? தன்னுடைய ஜனங்களை அவர் கைப்பிடித்து நடத்தி வந்தாராம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப 2வது ஒரு நாயகரை பார்க்கிறோம். இவர் கைப்பிடித்த நாயகர். அப்போ கர்த்தர் நல்லவர். இந்த கைப்பிடித்த நாயகர் என்றால் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கைப்பிடித்த அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள், எத்தனையோ வழிபாட்டுக்கான முறைமைகள் இருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு மனுஷனை கைப்பிடித்து நடத்துகிற ஒரு தெய்வம் என்று சரித்திரத்திலே நாம் படித்தால், அது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்கிற நாயகர் மட்டும்தான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த கைப்பிடித்து நடத்துகிற தேவனைத்தான் நாம் நம்முடைய கர்த்தராக, நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய இரட்சகராக, நாம் சோத்திர ஆராதனைக்கு உரியவராக நாம் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். அவரைத்தான் பின்பற்றுகிறோம். அப்போ அந்த கைப்பிடித்து நடத்துகிற கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல ஒரு தேவன் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், எவ்வளவு கிருபை பெற்றவர்கள் பாருங்க. கர்த்தர் நல்லவர். நம்மை கைப்பிடித்த கணவன் ஒரு நாள் நல்ல புருஷனாய் இருந்தாலுமே அவனுக்கு ஜீவ காலத்தின் முடிவு என்று வரும்போது அவன் பிடித்த கையை விட்டு விட்டு அவன் நித்திய லோகத்துக்கு போய்விடுது. நம்மை கைப்பிடித்த நல்ல சாவிலும் துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவே இருப்பேன் என்று சொன்னேன். கர்த்தர் நல்லவர். அந்த மனைவி கூட நல்ல மனைவியா இருந்தாலும், புருஷனுக்கு ஏற்ற துணையா இருந்தாலும் கூட, அந்த மனைவிக்கும் ஒரு நாள், ஒரு காலம் என்பது இறுதி காலம் வரும். அந்த இறுதி காலம் வரும்போது துக்கத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கூடவே இருப்பேன் என்று கைப்பிடித்த மனைவி வேறு வழியே இல்லாமல் பிடித்த கையை விட்டுவிட்டு வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் தங்கள் வாழ்க்கையிலே மறுஸ்தானத்துக்கு போய்விடுகிறார். இப்படி பலரை நாம சொல்லலாம், பல கசோத்திர மனிதர்களை நாம் சொல்லலாம். எத்தனையோ பேர் கைப்பிடித்தார். கைப்பிடிக்கிற எல்லாரும் கூட இருக்கிறார்களா? கிடையவே கிடையாது.
கர்த்தர் நல்லவன். அப்போ கர்த்தர் நல்லவன். நம்மை கைப்பிடிக்கிற ஒரு தேவன் உண்டு என்று சொன்னா அந்த தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள அந்த அருமையான தேவாதி தேவனாகிய கர்த்தர். இந்த நாயகர் எப்படிப்பட்டவர்? நம்மை கைப்பிடித்து நடத்துகிற அருமையான தேவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த கைப்பிடித்து நடத்துகிற கர்த்தர் அவர் கூட இருந்தா, சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வாசிக்கிறேன் 4 மற்றும் 5வது வசனங்கள். சங்கீதம் 23, 4 மற்றும் 5வது வசனங்கள். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கு. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. இங்கு கைப்பிடித்து நடத்துகிற நாயகரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவர் என்னை எங்க தெரியுமா கைப்பிடிப்பா? நான் மரணத்தோடு போராடுகிற ஒரு நேரம் வந்தது. எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் மட்டுமே இருந்தது என்று தாவீது வாழ்க்கை சொல்றார். அதைத்தான் இங்க சொல்றாரு, எனக்கு மரண போராட்டம் வந்தது. அந்த மரண போராட்டம் வந்தபோது என்னுடைய நாயகராகிய என் கர்த்தர் என் கையை பிடித்தார். அல்லேலூயா. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் வந்தது. எங்க அப்பா ஈசா அவரும் போயிட்டாரு. எங்க அம்மா அவங்களை கொண்டு போய் ஒரு ராஜா கிட்ட பாதுகாப்புக்கு வச்சுட்டு வந்துட்டேன். எங்க அண்ணன்மார் அவங்க எல்லாம் ராணுவத்துக்கு போயிட்டாங்க. நான் நேசித்த மீகால் அவள் அரண்மனையிலேயே இருந்துகிட்டான். நான் நம்பி இருந்த சவுல் அவரே எனக்கு ஈட்டி எடுத்து குத்த ஆரம்பிச்சார். ஆக மொத்தம் என் வாழ்க்கை வெளிச்சத்துல கிடையாது, இருள போயிடுச்சு. வாழ்க்கையே இருண்டிருந்த போது என் நாயகர் என்கிற என்னுடைய கர்த்தர் அந்த இருளின் அனுபவத்திலே என் கையை பிடித்தார். அல்லேலூயா. ஓ கர்த்தர் அளவு. மூன்றாவது சொல்லுகிறார், பள்ளத்தாக்கு. முதலாவது மரணம் வந்த போது நாயகர் கையை பிடிச்சார். இரண்டாவது வாழ்க்கையை இருண்டு போன போது காண்டவர் கையை பிடிச்சார். மூன்றாவது தாவீதின் வாழ்க்கையில பள்ளத்தாக்கு, ஆகோன் பள்ளத்தாக்கு வந்தது. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பலவிதமான பள்ளத்தாக்கு அந்த தாவீதின் வாழ்க்கையில வந்தது. அந்த பள்ளத்தாக்குகள்ல வந்த போது இந்த தாவீதோடு யார் இருந்தார்? தேவனாகிய கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தாவீதின் வாழ்க்கையில வந்த பள்ளத்தாக்குக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 சாமுவேல் 25:1. சாமுவேல் மரணம் அடைந்தார். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்தி பாரான் வனாந்தரத்துக்கு போனான். இப்போ தாவீதின் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு வருகிறது. இது பாரான் பள்ளத்தாக்கு. என்னைக்கு அவன் பாரான் பள்ளத்தாக்குக்கு போனானோ அந்த பாரானில் தான் சேயீரின் தேவன் வந்தார். சேயீரின் தேவன் யார் தெரியுமா? 10,000ங்களோடு உதிக்கிறவர். அதாவது 10,000 தூதனோடு வந்து ஆண்டவர் இறங்கின இடம்தான் பாரான் பள்ளத்தாக்கு. அப்போ இந்த தாவீதுக்கு ஆண்டவர் எப்போ நாயகராய் காணப்பட்டார்? மரணம் வந்த போது நான் கரம் பிடிக்கிற நாயகராயிருந்தா, இருள் சூழ்ந்த போது அந்த நாயகர் கரம் பிடித்து நடத்தினார்.
மூன்றாவது பள்ளத்தாக்கு. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த சோதரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பள்ளத்தாக்கின் ஜீவியம் வரும்போது அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த தாவீதோடு கூட இருந்தார். அந்த பாரான் பள்ளத்தாக்கிலே கர்த்தரே இறங்கி வந்தார். இதுதான் கரம் பிடித்து நடத்துகிற நாயகர். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, முதலாவது ஒரு நாயகனை பார்த்தோம். அவன் பாவத்திலும் மீறுதலிலும் அகப்பட்டவன். இங்கு இரண்டாவது ஒரு நாயகரை பார்க்கிறோம். இந்த நாயகர் கரம் பிடித்து நடத்துகிற நாயகர். நமக்கு மரணம் வரும்போது மரணம் வந்தது தெரியும், ஆனா மரித்திருக்க மாட்டோம். காரணம் கர்த்தர் கரம் பிடித்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில இருள் வந்தது தெரியும், ஆனா அந்த இருள் நம்மை மேற்கொண்டிருக்காது, நாம் தான் அதை மேற்கொண்டிருப்போம். காரணம் அந்த நாயகர் நம் கரம் பிடித்தார். நம்முடைய வாழ்க்கையில பள்ளத்தாக்குகள்ங்கிற பள்ளங்களும் குழிகளும் ஆபத்துக்களும் வந்தது, அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் நாம் தப்பினோம், மீண்டும் இன்றைக்கும் கரை சென்றிருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் நாயகராகிய அந்த கர்த்தர் கைப்பிடித்ததினால். இன்றைக்கு இதோ இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்க நல்லா இருப்பதற்கு, ஆரோக்கியமா இருக்கிறதற்கு, நல்ல பலத்தோடு இருக்கிறதுக்கெல்லாம் நீங்க நல்லா சாப்பிடுறேன்னு சொல்லலாம், நல்ல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லலாம், எனக்கு ஒரு குறை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நல்லா எழுதி கொள்ளுங்க, அது உங்களுக்கு எவ்வளவுதான் பாதுகாப்பும் பணமும் பலமும் இருந்தாலும், ஓ கர்த்தர் நல்லவே, எல்லாவற்றை விட ஆண்டவர் கைப்பிடித்ததுனால தான் இன்றைக்கு நாம் இந்த பள்ளத்தாக்கை கடந்திருக்கிறோம், இருளை கடந்திருக்கிறோம், மரணத்தை கடந்திருக்கிறோம். அப்போ அந்த தேவனுக்கு எப்படி வந்திருக்கிறார்? நல்ல நாயகராய், கைப்பிடிக்கிற நாயகராய் வந்திருக்கிறார். முதலாவது இளம் வயது நாயகனை பார்த்தோம். இரண்டாவது கைப்பிடித்து நடத்துகிற நாயகரை பார்த்தோம். மூன்றாவதாக ஒரே ஒரு நாயகரை குறித்து சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நான் சொல்ல போகிற நாயகர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நாயகராய் இருக்கிறது. அந்த நாயகர் யார்? ஓ கர்த்தர். எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 3:14 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகன், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேராக இருந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து. அல்லேலூயா. இப்போ இங்கு மூன்றாவதாய் ஒரு நாயகரை பார்க்கிறோம். இந்த நாயகர் யார்னாக்கா சீயோனுக்கு அழைத்து கொண்டு போகிற நாயகர். அல்லேலூயா. கூடவே இருக்கிற நாயகனாய் மாத்திரமல்ல, கரம் பிடிக்கிற நாயகராய் மாத்திரமல்ல, இப்ப சீயோனுக்கு அழைத்து போகிற நாயகராக ஆண்டவர் நமக்கு காணப்படுகிறார். எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. நீங்க வந்தா வாங்க, வாட்டி போங்க. நான் பூமிக்கு வந்தேன், நான் சுவிசேஷம் சொன்னேன், நான் உங்களுக்காக வாழ்ந்தேன், உங்களுக்கு மறைச்சிட்டேன். இனி வர்றதும் வராததும் உங்க பாடு என்று விட்டுட்டு போயிடாதபடி அந்த எரேமியா 3:14 சொல்லுகிறது, அவர் சீயோனுக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு நாயகராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையத்தான் ஏசாயா 35:10 சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. இந்த நாயகர் நம்மை கரம் பிடித்து சீயோனுக்கு அழைத்து கொண்டு போகும்போது அந்த போகிற வழியில என்ன நடக்குமா?
ஒன்று, நாம் மீட்கப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இரண்டாவது, ஆனந்த களிப்புள்ளதினால் நல்ல பாடல்களை பாடுவோம். மூன்றாவது, நம்முடைய தலையிலே ஒரு நித்தியமான மகிழ்ச்சி, அதாவது அழிவில்லாத மகிழ்ச்சி இருக்கும். ஓ, கர்த்தர் நல்லவன். நான்காவது, இருதயத்திலே சந்தோஷம் இருக்கும். ஐந்தாவது, ஆவியிலே மகிழ்ச்சி இருக்கும். ரொம்ப முக்கியமா ஏழாவதாக, அவங்க சரீரத்திலே சஞ்சலமும் தவிப்பும் இருக்கவே இருக்காது. இப்படிதான் அந்த நாயகர் நம்மை சீயோனுக்கு அழைத்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கூப்பிட்டு போகிற வழியிலேயே பாருங்க, அங்க என்னென்ன காரியம் நடக்குது. நல்ல மீட்பு கிடைக்குது, ஆனந்த களிப்பு கிடைக்குது, நல்ல பாடல் கிடைக்குது, நித்திய மகிழ்ச்சி கிடைக்குது, நல்ல சந்தோஷம் கிடைக்குது, மன மகிழ்ச்சி கிடைக்குது, சஞ்சலமும் தவிப்பு தெரிச்சு ஓடி போய் நான் தைரியமா கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன். எனக்கு எத்தனையோ தெய்வங்கள் தெரியும், இயேசு மட்டும்தான் தெய்வம் கிடையாது. எனக்கு தெரிந்த தெய்வங்கள் நிறைய உண்டு. நான் அதெல்லாம் பின்பற்றினவன், அவைகளெல்லாம் நமஸ்கரித்தவன், அவைகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்தவன், அவைகளுக்கு நேர்த்தி கடன்களை செலுத்தினவன், அவைகளுக்காக எதையும் செய்ய துணிந்தவன். ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல நான் செய்திருந்தாலும், இன்னைக்கு என் ஆத்மா சொல்லும், நான் கண்டுபிடித்த அல்லது எனக்கு தெரிந்த நான் கண்டுபிடித்த பலவிதமான தெய்வ வழிபாட்டிலே மிக சிறந்த ஒரு தெய்வ வழிபாடு, மிக சிறந்த ஒரு தேவன், ஒரு தெய்வம் என்று சொன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அந்த பிதாவாகிய தேவன் தான், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். ஏன்னாக்கா, முதலாவது அவர் இளம் வயது நாயகனாய் இருந்து என்னை மாற்றினார். இரண்டாவது, அவர் என் கரம் பிடித்து நடத்துகிற நாயகனாய் வந்தார். மூன்றாவது, என்னை சீயோனுக்கு அழைத்து கொண்டு போகிற நாயகராய் இன்றைக்கும் ஆயத்தமாய் இருக்கு. இதை விட நான் வேற யாரை சொல்ல முடியும்? இதை விட வேறு சிறப்பானதை என்னை காண்பிக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு வீடு இருக்கும், இல்லாமல் போகும். ஒரு மனுஷனுக்கு நகை இருக்கும், இல்லாமல் தொலைந்து போகும். ஒரு மனுஷனுக்கு படிப்பு இருக்கும், வயதான போது எல்லாம் மறந்து போகும். எல்லாமே ஒரு காலத்துல இருக்கலாம், அடுத்த கொஞ்ச காலத்துல இல்லாமல் போகும். இது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு நிரந்தரமான ஒன்று தேவை. அதுதான் அந்த சீயோன் என்கிற தேவராஜ்யம். அந்த நிரந்தர ஸ்தானம், அந்த நிரந்தர இடத்துக்கு போகணும், அந்த சீயோனுக்கு போகணும்னா அதற்கு இந்த தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் நம்மை அழைத்து கொண்டு போக முடியும். அதனாலதான் சீயோனுக்கு அழைத்து போகிற நாயகர் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாயகனை குறித்தும் நாயகரை குறித்தும் நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு சுத்தமானா, தேவனுடைய வருகை தாமதிக்குமானா, நாளைக்கு நாயகிகளை குறித்து பார்க்க போகிறோம். இப்போ நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க போறோம். அந்த என்னையுமே இளம் வயது நாயகனாகத்தான் நீ உருவாக்கினி, இளம் வயது நாயகியாகத்தான் என்னை அழகாய் சிருஷ்டித்து, ஆனால் என்னுடைய ஜீவியத்திலே பாவமும் உள்ளே வந்துவிட்டது, மீறுதலும் வந்துவிட்டது. அது உள்ளே வந்தது என்று தெரியும், ஆனால் நான் அதை ஜெயிக்கவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. அதனால் நீர் என்னை கரம் பிடிக்க முடியவில்லை. அதனால் நீர் என்னை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு போக முடியுமா என்கிற பயம் எனக்கு வந்துவிட்டது. ஆண்டவரே, என் இளவயதின் நாயகனுடைய பாவத்தை, என் இளவயதின் நாயகியுடைய பாவத்தை, என்னுடைய அசுத்திர பாவத்தையும் மீறுதலையும் மன்னியும். ஒரு விசை இறங்கி உம்முடைய குமாரத்தியா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி மனம் உருகி நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, இன்னைக்கு
இன்னைக்கு அந்த நாயகனோடு கைப்பிடித்து நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு அந்த நாயகரோடு நீங்க சீயோனுக்கு அழைத்து போவதற்கு ஆயத்தமாவீங்க. ஓ, பூமியிலே கைப்பிடித்து நடத்துகிற அந்த நாயகர், ஓ தேவ ராஜ்யத்திலே சீயோனிலும் நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த நாயகராகிய தேவனை நோக்கி நம்முடைய வலது கரத்தை மேல உயர்த்தி, ஆண்டவரே என் கையை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்களே என் கையை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே